லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வசனங்கள் 25 முதல் 28 மற்றும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேரமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் முறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப் போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தாயாம் திரு அவையானது புதிய திருவழிபாட்டின் ஆண்டின் தொடக்க முதல் நாளிலே, இன்றைய நாளிலே நம்பிக்கை என்னும் விளக்கை ஏற்றி கிறிஸ்து மீட்பர், மேய்ப்பர், ஆண்டவர், உலகை ஆளும் அரசர் இதோ நமக்காக பிறக்கவிருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்ளும் விதமாக திரியை ஏற்றி நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பற்ற வைத்திருக்கிற அந்த கிறிஸ்து என்னும் திரி நம்மிலே மீட்பை கொணர ஆயத்தம் செய்வதாக. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை தரக்கூடியவர்களாக நாம் அருகில் இருப்பவர்கள், நம் வீட்டிலே நாம் சந்திக்கின்ற சந்திப்புகளிலே இறைவனை காண நாம் தயாரா? இறைவன் வரவிருக்கிறார் என்று முன்னறிவிக்கின்ற அந்த அற்புதமான திருவருகைக்கான முதல் வருகை, முதல் வாசகம் சொல்லுகிறது, தாவீதிலிருந்து கிறிஸ்து இயேசு என்னும் பலி மீட்பை கொணரக்கூடியதாக இருக்கும் என்று வாக்களிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எரேமியா இறைவாக்கினர் மட்டும்தான் மக்களை உலுக்கி அதிர்ச்சி அடைய செய்து இறைவன் தண்டிக்கப் போகிறார் என்று கண்டித்து, அதே சமயத்திலே இறைவன் அளவற்ற அன்பு கொண்டு உங்களை எல்லாரையும் நேசிக்கிறார் என்று ஆறுதல் மொழியை தருகின்றதான இறைவாக்கு என்றால் அது எரேமியா இறைவாக்குதான். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் முதல் வருகைக்கு நாம் நிறை நன்றியோடு எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் முதல் திரு எதிர்நோக்கு. திரு பயணிகளாக நாம், விண்ணக பயணிகளாக இருக்கிற நாம் எதிர்நோக்கின் திரு பயணிகளாக முதல் விளக்கை ஏற்றி திரு வருகை காலத்தின் முதல் ஞாயிறை பெரும் மகிழ்வோடு துவங்குகிறோம். தாவீது அரசரானவர் திருப்பாடல் 25 இன்றைய திருப்பாடலிலே, ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன், ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். நமது உள்ளங்கள் யாரை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும்?
ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்பட வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் இறைவனை நோக்கி தன் உள்ளத்தை, எண்ணத்தை, ஏக்கத்தை, பெருமைகளை, மனமுடியை ஆண்டவர் முன் உயர்த்துகிறார். நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்ற பொழுது இந்த மாயை உலகம் அனைத்தும் மறைந்து போகும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவரிலே இருக்கின்ற பொழுது, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 1 விவிலியம் கொண்டு வந்திருப்பவர்கள் வாசிக்கலாம். மொபைல் கொண்டு வந்திருக்கிறவங்களும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அடுத்த முதல்ல வரும் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த திரியை பற்றி தான் வருகிறது. நம்பிக்கை கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். அன்புக்குரியவர்களை, எதிர்நோக்கி இருப்பது நம் கண்கள் பார்த்து தொட்டு உணர்ந்தவை அல்ல, மாறாக இறைவன் மீட்பர், மீட்பர், ஆண்டவர், சகல லோகத்தையும் உலகத்தையும் படைத்தவர் நம்மை மீட்க வருகிறார் என்று எதிர்நோக்கி இருக்க வேண்டும். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், அது உலக நியதி. ஆனால் இதயத்தின் உணர்வுகளை இறைவன் பால் கண்களை ஏறெடுப்பதுதான் மெய். அந்த நம்பிக்கை குறி ஏற்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு கிறிஸ்துவின் சாட்சிகளாக நம்பிக்கை தீபத்தை அவர்களுக்கு ஏற்றக்கூடியவர்களாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தால் நாம் நீரினாலும் தூய ஆவியாராலும் கழுவப்பட்டு இருக்கிற நாம் இறை மகன் இயேசுவிலே நம்பிக்கை கொண்டு, இறை மகன் இயேசு கற்பித்திருக்கிற உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அருகில் இருப்பவரை, உனக்கு அடுத்து இருப்பவரை, உனக்கு தேவையில், உன் தேவையில், அவர்கள் தேவையில் நீ கலந்திட அழைக்கப்பட்டு இருக்கிறார் என்று இன்றைய நாளிலே நம்ம ஒவ்வொருவருடைய இதய கதவுகளையும் தட்டி தீபத்தை ஏற்றி ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். பிறருக்கு நம்பிக்கையை ஊட்டுபவர்களாக. மெக்சிகோ என்னும் நாட்டிலே, நகரிலே ஒரு தாயை இழந்த ஒரு சிறுவன் தினம் தினம் அப்பாவினுடைய சிலை ஆசிரியர்களோடு பள்ளிக்கு செல்வது வழக்கம். நானும் பொழுதும் எப்பொழுதும் அப்பாவுடைய அன்பு அரவாற்றிலே மகிழ்ச்சியோடு பள்ளி செல்வான் அந்த சிறுவன். ஒரு நாள் திடீரென்று பள்ளிக்கூடமானது நிலநடுக்கத்தால் ஒழுக்கப்பட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டது, உடைந்து நொறுங்கி ஒன்றுமே ஒன்று வீழ்ந்து போனது. ஐயோ கொய்யோ என்று அலறி அத்துணை மக்களும் ஓடிப்போய் அங்கே தேடுகிறார்கள். அதிலே ஒரு தேடலின் தந்தை தன் மகனை அனுப்பினேனே என்று ஓடோடி வந்து அந்த நாள் முழுவதும், ஏன் அந்த இரவு முழுவதும் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியிலே என் மகன் இருப்பானா என்று தேடுகிறார். அங்கே அவசர உதவிக்காக வந்திருக்கிற அந்த பணியாளர்கள் அவரை, எப்பா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பையன் இடிபாடுல இறந்திருப்பான்னு விட்டுருப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, மனசை போட்டு உலுக்கிக்காத என்று ஆறுதல் கொடுக்கின்ற அந்த படை வீரர்கள் மத்தியிலே தேடலை விட்டுவிடவில்லை. என் மகனை நான் தேடி கண்டடைவேன் என்று அந்த இடிபாடுகளை எல்லாம் அகற்றி கொண்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு முனங்கள் சப்தம் கேட்டவுடனே, ஐயா ஓடி வாருங்கள், இந்த இடத்தை அகற்றி எடுங்கள், எடுங்கள், என் மகன் இருக்கிறான், இதோ இங்கே முனங்கள் சப்தம் கேட்கிறது என்று அந்த தகப்பனானவன் அந்த படை வீரர்களை அழைக்கிறார். உதவிக்கு வந்தவர்களை அகற்றுகிறார்கள். ஒருவனை தேடித்தான் அந்த தந்தை வந்தார். அங்கே 7 சிறுவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதன் மத்தியிலே, அந்த இடிபாடுகளின் மத்தியிலே எப்படி உயிரோடு இருந்திருப்பார்கள்? அந்த சிறுவன், பயப்படாதீங்கடா,
என்னை அன்பு செய்யற என் அப்பா என்னை காப்பாற்ற வருவார், உங்களையும் காப்பாற்றுவார். என்னை அன்பு செய்கிற என் அப்பா என்னை காப்பாற்றும் போது உங்களை காப்பாற்றாம விட்டு விடுவாரா? உங்களையும் காப்பாற்றுவார், தைரியமா இருங்கடா என்று அவர்களை நம்பிக்கை ஊட்டி அந்த சிறுவன், நான் பெற்றுக்கொண்ட என் அன்பு என் தந்தையிடமிருந்து இதோ உங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டுகிறேன், தைரியமாய் இருங்கள் என்று உயிரை காப்பாற்றிய அந்த சிறுவன் அப்பாவை கண்டவுடன் அப்பா என்று ஆற தழுவி நன்றி பெருக்கோடு கண்ணீர் விட்டு, அப்பா என்ன மட்டும் இல்ல, இதோ என்னை நம்பி என்னுடைய வார்த்தையை நம்பி இருந்த இந்த 7 காப்பாற்றி இருக்கிறீங்களே, நன்றிப்பா அப்படி என்று அந்த சிறுவன் தந்தைக்கு ஆற்றுகின்ற நன்றி கடனை பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அத்தனை மக்களும் ஆச்சரியத்தோடு, ஐயா எல்லாம் போச்சுன்னு நினைச்சோம், ஆனால் உனக்குள்ள எப்படி அந்த நம்பிக்கை வந்தது என்றால், கிறிஸ்து எனக்காக இந்த மண்ணுலைகளை பிறக்க போகிறார், இதோ அந்த விண்ணக பிறப்பிலே நானும் கலந்து கொள்ள இந்த மண்ணுலையின் ஆசைகளை இறைமகன் இயேசுவிலே நான் நம்பிக்கை கொண்டு அனுபவிக்க வந்தாயா? எனக்கு கனியாக தந்த தரப்பட்டிருக்கிற இந்த குழந்தையை ஆண்டவர் மீட்டெடுத்தார், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு, மீட்டெடுப்பார் என்று நான் நம்பியதால் என் மகனை மட்டுமல்ல அவனை நம்பி இருந்த அந்த சிறுவர்களை நம்மால் காப்பாற்ற முடிந்தது என்று அந்த தந்தையானவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீட்டிலும் சரி, நம்மை நம்பி இருக்கிற கணவன் மனைவி மக்கள் மகன்கள் மருமகள்கள் மாமனார் மாமியார் என்று ஆழம் மரம் போல விழுதுகளை போல நம்முடைய உறவுகள் படர்ந்து கொண்டே போகிறது. நம்பிக்கை என்ற தீபத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். எனக்கு மட்டும் போதும், மற்றவங்க எல்லாம் இருக்கட்டும் நினைச்சா அணைந்து போகும். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த நம்பிக்கை என்ற எதிர்நோக்கினுடைய நம்பிக்கை எதிர்நோக்கின் விளிமையங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவே அந்த விளிமியம். நாம் கண்கள் கண்டு எதிரேற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசித்தது போல நம்முடைய கண்கள் காணுவதை காட்டிலும் காணாத ஒன்றை இறைவன் நமக்காக செய்து முடித்தார் என்று நாம் நம்புகின்ற அந்த எதிர்நோக்கி இருக்கிற அந்த மதிப்பீடுதான் நம்மை வாழ செய்யும். அந்த சிறுவர்களை வாழ செய்தது, மீட்கப்பட்டார்கள். அதே போல இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் மீண்டும் வருவார் என்று 2ஆம் வாசகத்திலே தெசலோனிக்கேயர் எழுதிய திருமுகத்திலே பவுல் அடிகளார் தெசலோனிக்கேய மக்களுக்கு கொடுப்பதை, நம்பிக்கை ஊட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் அடிகளார் தெசலோனிக்கேய மக்களுக்கு போதித்தார், இறைமகன் இயேசு உங்களை மீட்க இதோ இதோ வருகிறார், மீண்டும் வருகிறார் என்று காத்திருந்தார்கள். அந்த காலத்திலே அப்பவே காத்திருந்தார்கள். அந்த தெசலோனிக்கேய மக்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது, மனமாற்றம் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்தானத்தை மறந்துவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கி திரும்பவும் பழைய பாவ நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக 2ஆம் வாசகத்திலே மக்களை எச்சரிக்கிறார். அச்சுறுத்துவதில்லை, மாறாக எச்சரித்து அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, சென்ற வாரங்களிலே இதே நற்செய்தி வாசிக்கப்பட்டது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைப்பதை நாம் இந்த நாளிலே நாம் உணர கடவோம். கடவுள் நமக்காக பிறக்கவிருக்கிறார் என்று நட்சத்திரத்தை, ஆச்சரியத்தின் வாழ் நட்சத்திரத்தை 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு நட்சத்திரம் தோன்றும். அது வாழ் நட்சத்திரம் தோன்றுகிறது என்றால் இந்த மண்ணுலகிலே அதிசயம் மிகுந்த மேன்மையான ஒரு உயர்வான மேன்மை தாங்கிய ஒருவர் பிறக்கப் போகிறார் என்பது அர்த்தமாகிறது. ஆகவேதான் விண்மீன் எழ கண்டோம், இதோ விரைந்து யூதேய மலைநாட்டில் உள்ள எந்த ஊரு பெத்லகேம் நாடு ஓடோடி வந்தோம், நாங்கள் மீட்பர் ஒருவர், மெய்ப்பர் ஒருவர், அரசரும்
அரண்மனையில் பிறந்திருப்பதாக இதோ இந்த விண்மீன் ஏழக் கண்டு வந்தோம் என்று நாம் இன்று உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக மீட்பராக பிறக்கப் போகிறார் என்று நம்முடைய கொடி கம்பத்திலே வால் நட்சத்திரத்தை அழகாக நேர்த்தியாக நம்ம சகோதரர்களுக்கு ஒரு கரங்களை தட்டி மகிழ்ச்சிப்படுத்துவோமே. நேர்த்தியாக அழகாக செய்திருக்கிறார்கள். அத்தனை பேருடைய பங்களிப்புக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, அந்த நட்சத்திரத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருடைய சரித்திரம் படைக்க ஓடி போகும். அந்த நட்சத்திரத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என்று அந்த மீட்பருடைய மெசியாவுடைய வருகையை அந்த நட்சத்திரம் எடுத்து காட்டும் என்பதிலே இல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அன்பை, மீட்பை, மன்னிப்பை, மதிப்பீடுகளை நாம் மறக்காமல் நம் வீடுகளிலும் நாம் சந்திக்கின்ற சகோதர சகோதரிகளிலும் இறைமகன் இயேசுவினுடைய அந்த நம்பிக்கை என்ற தூபத்தை பற்ற வைப்போம், அவற்றை ஆதரிப்போம், ஆண்டவருடைய அருள் ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். நம்பிக்கையினால் யானைக்கு என்னங்க பலம்? யானைக்கு தும்பிக்கை பலமா இருப்பது போல மனித குலத்திலே நம்பிக்கை ஒன்று சரித்திரம் படைக்கும். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. அத்தனை பேருக்கும் மீட்பின் செய்தியாக நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றி இன்னுமாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ பயணிப்போம். விண்ணக எதிர்நோக்கின் பயணிகளாக திகழ்வோம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஆமென்.